ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் டுகெதர் எபிக் ஹாப்பினஸ். இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா அந்த வே ஆஃப் மாதன்யா பார்க். அந்த வேல போய்கிட்டு இருக்கோம். ரோடில் ஒரு சில வண்டிங்க தான் போயிட்டுருக்கு. அது சம்டைம்ஸ் பாருங்கள், நிறைய வண்டி இருக்கும். ரோடே பிளாக் ஆகிடும், ரோடே டிராஃபிக் ஆகிடும். சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே பாருங்கள் டிராஃபிக் ஆகிடுச்சு. பார்க்கிங் ஏரியாவுக்கு வர போகிறோம். பார்க்கிங் ஏரியா பாருங்கள் எவ்வளோ நீட்டாகவும் எவ்வளோ க்ளீனாகவும் வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸை நோக்கி வந்துட்டோம். என்ட்ரன்ஸும் பாருங்கள் அதே சேம் டைம்ஸ் நீட்டாகவும் இருக்குது, க்ளீனாகவும் இருக்குது, ரொம்ப பார்க்க பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது. இதை பார்க்கும்போது சில பேருக்கு நிறைய மெமரிஸ் வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக எவ்வளோ ஹாப்பியாக மக்கள் விளையாடிட்டுருக்காங்க. இது பாருங்கள் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஃப்ரீயாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். உடம்பை ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் ஃபிட்டாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பீஸ்ஃபுல் பிளேஸ் பாருங்கள். மக்கள் எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக மைண்ட் ரிலாக்ஸாக இருக்காங்க. ஒவ்வொரு மனுஷனும் ஏகப்பட்ட கஷ்டத்தோடு வருவாங்க. அங்கே பாருங்கள், மனசு எவ்வளோ நிம்மதியாக இருக்கும். இந்த மாதிரி இடத்துலலாம் தனியாக உட்காந்துட்டு இருந்தால் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட கவலையை சொல்லி தீர்த்துக்கிட்டால் அவங்க மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். வெல்கம் டு அவர் பரோச். யாருக்கெல்லாம் இந்த பீச் ரொம்ப பிடிக்கும்? எவ்வளோ ஜாலியாக இருக்குது பாருங்கள். அழகா ட்ரீஸு இப்போல்லாம் எங்கெங்க இருக்குது? அந்த காலத்துலலாம் இவ்வளோ ட்ரீஸு எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போல்லாம் அப்படி இருக்கா? எல்லா இயற்கையும் அழிச்சிட்றாங்க. அங்கே பாருங்கள், மாதன்யா லேக் வியூ பாயிண்ட் எவ்வளோ வியூவாக, எவ்வளோ நீட்டாக, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். யாருக்கு தான் தண்ணினா பிடிக்காது? எல்லாருக்குமே தண்ணினா பிடிக்கும். பாருங்கள், மக்கள் எவ்வளோ ஜாலியாக வாக்கிங் போயிட்டுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம ஊரில் எங்கெங்க இந்த மாதிரி பார்க்கெல்லாம் இருக்க போகுது? மைண்ட் ரிலாக்ஸாக உட்கார ஒரு இடம் கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா வெட்டி சாய்ச்சிருவாங்க மரத்தை. வாக்கிங் போகவே ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போதே வாக்கிங் போகணுன்னு தோணும். நம்ம ஊரெல்லாம் பார்த்தா வாக்கிங் போகணுமா தோணும்? இங்கே நடக்க ஆரம்பித்தாலே உடம்பு குறைஞ்சிரும் போல். நாம் அது உடம்பை குறைக்க அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், டயட்டு அது இதுன்னு ஃபாலோ பண்ணுறோம். பாருங்கள், பியூட்டிஃபுல் லேக் பாயிண்ட். இது பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். நம்ம ஊரில் தண்ணியாக இருக்குது. வெயில் கொளுத்துது. எல்லா தண்ணியும் வெயிலே உறிஞ்சிருது. ஏன் உரியுது? சூரியனுக்கு அவ்வளோ பவர் அதிகம். லைட்டு கூட போட்டாங்க பாருங்கப்பா. ஓப்பன் ஆடிட்டோரியம் இருக்குது. ஆடிட்டோரியமில் ஜாலியாக உட்காந்துட்ருக்கலாம். பாருங்கள், ஃபோன் கூட பேசிகிட்டு இருக்கலாம். ஒர்க் அவுட் பேஸ் எல்லோரும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணால் அவங்க உடம்புக்காக டயட்டை ஃபாலோ பண்ண தேவையில்லை. பீப்புள் லைக் அட்மாஸ்பியர் பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மைண்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆர்ட்டை பாருங்கள், எவ்வளோ டிசைனாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஆர்ட்டெல்லாம் ரொம்ப அழிஞ்சு போச்சுங்க நம்ம ஊரில். ஆனால் ஒரு சில ஊரில் நிறைய ஆர்ட்ஸ் மறுபடியும் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் பழங்காலத்துலலாம் இவ்வளோ ஆர்ட்ஸ் இருக்கும். இப்போலாம் அந்த மாதிரி இல்லைங்க. பாருங்கள், கிட்ஸ் பிளேயிங் ஏரியாஸ், குழந்தைங்களாம் இவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டுருக்கு பாருங்கள். நம்ம ஊர் குழந்தைங்களாம் என்ன பண்ணுவோம்? பார்க்கில் பூவை பறிக்கிறேன், அதை பறிக்கிறேன்னு. ஆனால் ஒரு சில குழந்தை